டேய் தம்பியா, என்னடா நெத்தில காயம்? அது எனக்கு எடுக்கிறா. நேத்து ஒயின் ஷாப்ல சாரு கடன் கேட்டனா, அதுக்கே நஷ்டம்ங்கண்ணா. ஐயோ, ஒரு நாளைக்கு எடுத்துக்கடா அடிச்சானுங்க. ஒரு நாள் எங்க ஒரு மாசமா கேட்டுக்கிறேன், தர முடியாதுன்ட்டானுங்க. வந்துச்சு கோவம், அதான் அவனுங்களை அடிக்கலான்னு போனேன். கடையில் வேலை செய்யறவெல்லாம் சேர்ந்து என்ன நஷ்டம்ங்கண்ணா. அது போனா போட்டா வாழ போய் அவங்களை சண்டை போடலாம். டேய், நீ எச்சு குடி குடிக்கிறதுக்கு ஊரெல்லாம் சண்டை போட்டு வந்தாக்கா நாங்க சப்போர்ட் வரணுமா? போடா ஒழுங்கா. ஐயோ, இந்த பிரச்சனை எப்படி தீர்றதுன்னு எனக்கு தெரியா. நீ ஒண்ணு சப்போர்ட் பண்ணதால அதை நானே பாத்துட்டு பிள்ளைரு பாடா. ஏய் அடே குடிக்கார நண்பர்களே, உங்களை அதான் பேச போறோம், கொஞ்சம் காது குத்து கேளுடா. இந்த விஷயத்தை எப்படியாவது எடுத்து அரசாங்கத்திட்ட சேர்த்துடணும். நான் சுத்தி வச்சு பேச விரும்பல. அரசாங்கத்துக்கு நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறீங்க, அதை கட்டணம் அரசாங்கம் தள்ளுபடி பண்றீங்க. படிப்பு கடன் கொடுக்குறீங்க, அதை கட்டணம் அரசாங்கம் தள்ளுபடி பண்றீங்க. நகைக்கு கடன் கொடுக்குறீங்க, அதை கட்டணம் அரசாங்கம் தள்ளுபடி பண்றீங்க. ஏன் எல்லாத்துக்கும் மேல பிசினஸும் கடன் கொடுக்குறீங்க, அது கட்டணம் அரசாங்கம் தள்ளுபடி பண்றீங்க. அதே மாதிரி என்ன மாதிரி குடியானுக்கு கடன் கொடுக்கணும். குடி அதிகமாக கட்டணம் அது அரசாங்கம் தள்ளுபடி பண்ணணும். அப்படி எந்த அரசாங்கம் தள்ளுபடி பண்ணா அவங்க என்ன மாதிரி குடிக்காரா உலகம் முழுவதும் இருக்காயா? எங்களுக்கு உங்களுக்கு வருமானம் வருது, எங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டீங்களா? கடன் கொடுக்கணும். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.